பெருமாளே, எனக்கு 30 பொண்ணு பார்த்தாச்சு, வயசும் 32 ஆச்சு. இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் நடக்கணும் பெருமாளே. பெருமாளே, ஐயோ முறைச்சு புட்டா சொல்லணும் ஐயம் சாரி. இப்ப டிவி சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தா என்னவா? டேய், என்னோட வீடு அப்படித்தான் வைப்பேன். பட வெறும் வீட்டை வச்சு என்ன பண்றது? அதுக்கு சம்பாத்தியம் முக்கியம். ஒண்ணுத்துக்கு உதவாத ஒர்க் ஷாப் வச்சுட்டு பேச்ச பாரு. டேய், என்னோட பிசினஸ் பத்தி நீ பேசாதடா. ஆமா, பொல்லாத பிசினஸ். டிவி சவுண்ட கொஞ்சம் குறைச்சி வச்சிருப்பா. மா, நீ சும்மா இருமா. பொடி போய் பேசலான்னு. டிவி சவுண்ட் கம்மி பண்ண போறியா இல்லையா? முடியாதா? மா, காலங்காத்தாலே உங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. இவரு கூட பஞ்சாயத்து பண்ண. சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறோம், சாப்பிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். போன வாரம் எனக்கு பொண்ணு பாத்தீங்களே, அது என்னாச்சு? சேலரி கம்மியா இருக்காமாடா. அதுவும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணோட தாய் மாமனுக்கு ஆகாதாமா. தாய் மாமனுக்கு ஆகாதா? அந்த பொண்ணு பார்க்கும் போதே தெரியும் எனக்கு ஒத்து வராதுன்னு. டிவி பார்க்கவா வேண்டாமா? இப்போ அங்கிட்டு போய் பேசுங்க. டிவி டிவி டிவி. இப்ப டிவியை பார்த்து மட்டும் எந்த நாட்டோட பிரச்சனை தீர்த்து வைக்க போற? அதிகம் சம்பளம் கொடுக்க கம்பெனிக்கு வேலைக்கு போடா. அப்பதான்டா பொண்ணு கிடைக்கும். அதை விட்டு போட்டு சும்மா பொண்ணு பொண்ணுன்ட்டு. மா, இவர் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றியா இல்லையா? இப்போ கொஞ்சம் சும்மா இருப்பா. சே, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். எஸ்கியூஸ் மீ. நீ லைன்லேயே இரு. கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கு. நான் வெளியே வந்து பேசுகிறேன். டேய், நைட்டு பூரா என்ன தூங்க விடாம போன் பேசிட்டு இப்ப காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? நீயும் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசுகிறா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஏண்டா அருண், நீ அவன மாதிரி ஏதாவது லவ்? போதும், அதெல்லாம் பண்ணியாச்சு. எதுவும் செட் ஆகல. நீ அப்படியே உங்க அப்பா மாதிரிடா. என்ன விஜி, யாரோட யார கம்பாரிசன் பண்ணுத? அந்த காலத்துல என் கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் என்னைய கருப்பு கமலாசன் சொல்லுவாங்க தெரியுமா? போய் இவன் கூட போய். மிஸ்டர் கருப்பு கமலஹாசன், எஸ், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டேய் அருண், போன மாசமே கேட்டேன்னு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்லி. வாஷிங் மிஷின் தானே, வாங்கிடலாமா? பையனுக்கு 32 வயசு ஆச்சு. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா? இப்போ வாஷிங் மிஷின் ஒன்று தான் குறை. ஏ அருண், திருப்பதி போகணும் போல ஆசையா இருக்கு. நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம்டா. குடும்பத்தோட வெளியில போய் ரொம்ப நாளாச்சு. நீ என்ன சொல்ற, போலாமா? பாட்டி, திருப்பதிக்கு அதுவும் குடும்பத்தோட போன மாதிரி தான். அத்தை, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுங்களா? கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? டேய், எங்க அவ்வளவு அவசரமா போற? ரெண்டதாம்மா பார்க்க போகிறேன், வந்துடுவேன். டேய், நானும் பார்த்து தாண்டா இருக்கிறேன். ரொம்ப அவசரமா போகாத. உனக்கு முன்னாடியே உங்க அண்ணன் இருக்கான். அட போமா. விஜி, இவன் இப்படி போற போக்க பார்த்தா அண்ணனுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பான் போலயே. எனக்கும் அதை நினைச்சா தான் அத்தை பயமா இருக்கு. விஜி, எனக்கு திருப்பதி போகணும்னு ஆசையா இருக்கு. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்தா அருணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றது நல்லதுதான். நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். ஆனா இவங்கள ஒத்து வரணுமே. எங்க இவரை காணோம்? எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு. ஏங்க, எந்திரிங்க, தூங்குனது போதும். எந்திரிச்சு என்ன பண்ண சொல்ற? உங்க ஃப்ரெண்டு குமார் இருக்காருல்ல? ஆமா, அவனுக்கு என்ன இப்போ? இல்ல, அவர் பொண்ணு மிருதுலா நம்ம அருண் கேட்டு பார்க்கலாமா? நல்ல யோசனை தான். அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. ஒன்றும் அமைஞ்ச மாதிரி தெரியல. மிருதுலாவுக்கு அருணை பத்தி நல்லா தெரியும். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதனால அப்ப கேட்டு பாருங்க. சரி, நாளைக்கு குமார்ட்ட போய் இதை பத்தி பேசுறேன். நாளைக்கு நாளைக்கு தூணுது போதும். போய் கேளுங்க. கனி, அவசர அவசரமா ஓடி வந்தா எதுவும் பேசாம போன் பார்த்துக்கிட்டு இருக்க? வேற என்னடா பண்றது? சித்திக்கு நம்ம லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா? ஆமா. என்ன கனி, வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? ஆமா, அப்பா அம்மா இல்லாத நானே சித்தி வீட்டுல தான் வளர்ந்தேன். நம்ம லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சோனே எங்க அவங்க பசங்களுக்கு கெட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேற இடம் பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன கனி பண்றது? பேசாம ஹாஸ்டல்ல தங்கிக்கிறியா? ஹாஸ்டல்லாம் வேண்டாம். ஹாஸ்டல் வேண்டாமா? அப்புறம் எங்க போவ? என் ஃப்ரெண்டு நேட்டிவ் வரைக்கும் போயிருக்கா. அவ 2 டேஸ்ல வந்துருவா. வந்தோடனே நான் அவ கூட போயிருவேன். சரி, அது வரைக்கும் எங்க தங்குவ? அது வரைக்கும் எனக்கும் மனசு கொஞ்சம் சரியில்லை. எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது. பேசாம நான் உங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்கிடுவா. எங்க வீட்டுக்கா? சான்ஸே இல்ல. என்னடா இப்படி சொல்ற? உன்னை என்னன்னு சொல்லி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறது? பொண்ணு வீட்டுல நம்ம போட்டோ மட்டும் வாங்கிட்டு போறாங்க.
பிடிச்சிருக்கா இல்லையான்னு ரிப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல, பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரி. டேய் அருண், என்னம்மா, வாஷிங் மிஷின் தானே? அது இல்லடா, நம்ம குமார் அங்கிள் பொண்ணு மிருதுலா இருக்கல்ல, அவளுக்கு என்ன கல்யாணமா? போய் மொய் வச்சுட்டு போய் சாப்பிட்டு வா. அது இல்லடா, அவளை உனக்கு பொண்ணு பார்க்கலான்ட்டு இருக்கோம். அவளாம் எனக்கு செட் ஆக மாட்டாமா, ஓவர் ஆட்டிடியூடு. அவளை போய் ஆட்டிட்டு விடுங்கயா, இனி உனக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான். ஐயோ, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானோ? டேய், யார் அந்த பொண்ணு? அம்மா இது கனி இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஒரு 2 நாள் வந்து நம்ம வீட்டில் தங்குறக்கா கேட்டாங்க, அதான் கூப்பிட்டு வந்தோம்மா. அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். நீ உள்ள வாமா. என்னம்மா பேசுற? பசங்க இருக்கு வீட்டுல, வயசு பொண்ணு தங்க வச்சுட்டு. ஐயோ, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவும் எங்க அத்தை வீடு மாதிரி தானே. அத்தையா? ஆன்ட்டியை தான் அத்தைன்னு சொன்னேன். நீ உள்ள வாமா. 2 நாள் இல்லை, எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துக்கோ. வா, இது உன் வீடு மாதிரி. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள கூட்டு போடா, உள்ள கூட்டு போ. சோடி போடுறது சூப்பரா இருக்கு. அருணே, வாய்ப்பு இல்ல ராஜா. மா, என்னமா நடக்குது இங்க? மிருதுலாவே ஓவர் ஆட்டிடியூடுன்னு சொன்னேன். இப்ப பத்தியா, உன் தம்பி உனக்கு முன்னாடி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இனி உனக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரி தான். மா, வேற பொண்ணுலாம் வேணாமா, நாளைக்கே போய் நான் மிருதுலா பார்த்து பேசிடுறேன். அப்படிவா வலிக்கு. இந்த டேட்ட யாரோட ஐடியா? அம்மா தான் போய் பேசி பார்க்க சொன்னாங்க. அதுவும் இல்லாம நமக்குள்ள தெரிஞ்சுக்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மேரேஜுக்கு ஓகே தானே? சாரி அருண், நான் ஒரு பையனை லவ் பண்றேன். சரியான டைம் வரும்போது நானே வீட்டில் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நம்ம வீட்டில் பேசி இந்த டேட்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இத போன்லயே சொல்லிருக்கலாமே. இது போன்ல சொன்னா மரியாதையா இருக்காது. அதுவும் இல்லாம என்னோட ப்ராப்ளம் உனக்கு புரிய வைக்கணும்ல. ஓகே மிருதுலா, உன் லவ்க்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அருண். அப்புறம் அம்மா அப்பாட்ட நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேரேஜுக்கு ஒத்து வராது சொல்லிடுறேன். லாஸ்ட் சான்ஸ், எதுவும் போச்சா? சின்னவனுக்கு செட் ஆயிடுச்சு. அருண் மிருதுலா பார்த்து பேச போயிருக்கான். அவனு வந்து நல்ல நியூஸா சொன்னா சந்தோஷமா இருக்கும். யார் இந்த வெங்கி? என்னடா பலமா யோசிச்சுட்டு இருக்க? கனி, ஆ. உனக்கு யாராச்சும் வெங்கின்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? வெங்கியா? அப்படின்னு எனக்கு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. அப்ப வெங்கி யாருன்னே உனக்கு தெரியாது? தெரியாது. போய் சொல்லாத. சத்தியமா தெரியாதுடா. டேய், என்னடா யோசிக்கிற? உனக்கு யாராச்சும் பாய் பெஸ்டி இருக்காங்க? பாய் பெஸ்டியா? நெவர்டா. அப்புறம் யாரும் உனக்கு வெங்கின்னு கால் பண்ணியிருந்தாங்க? டேய், ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண? வெங்கி யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் கனி அட்டன் பண்ணேன். வெங்கின்னு ஒரு பேரை வச்சு என்ன சந்தேகப்பட்டதில்ல நீ? அப்படியெல்லாம் இல்ல கனி. 5 வருஷமா லவ் பண்றோம், இப்பதான் புரியுது தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டோன்னு. கனி, இதுக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணாத. என் பெர்மிஷன் இல்லாம நீ என் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணது தப்புதான். இட்ஸ் ஓவர் சங்கர். கனி இரு கனி, பேசிக்கலாம் கனி. நோ சான்ஸ், நான் கிளம்புறேன். கனி 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 இரு கனி, பேசிக்கலாம். எங்கம்மா அவளை வேக வேகமா போற? என்னடாச்சு? போனா போயிட்டு போறாப்பா, விடுப்பா. என்னடா அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டு இருக்கு? அது ஒரு சின்ன சண்டை. அருண், போன விஷயம் என்னாச்சு? பாட்டி, மிருதுலா எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. அவ கூட கல்யாணம் எல்லாம் ஒத்து வராது. ஏன்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது? உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆகுன்னு நினைச்சோம், அதுவும் நடக்கல. சின்னவனுக்காவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன், அவளும் போயிட்டா. ஏன் தான் அப்படி நடக்குதோ தெரியல. நான் நினைச்சதுதான் எதுவும் நடக்கல. பாட்டி குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது நடக்கட்டும், நாளைக்கே போலாம். வர்றவங்க வாங்க. ஏங்க, நம்மளும் திருப்பதி போயிட்டு வந்துடலாங்க. சுத்தமா பணம் இல்லாம போனா நல்லா இருக்காது விஜய். நீங்க இல்லாம எப்படிங்க போறது? எல்லாரும் ஒன்னா போலாம் தானே ஆசைப்படுறோம். வேணா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க.
ஒரு காலத்துல என் பையன் இப்படி சம்பாதிச்சான், இப்ப அவன் இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். டே அருண், நாளைக்கு நானும் திருப்பதி வரேன்டா. ஹலோ ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் உஷா பாலமுருகன் பேசுறேன் ஐயா. எந்த பாலமுருகன்? உங்க அப்பாவோட பழைய கஸ்டமர் ஐயா. அப்படிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா இறந்த பிறகு நீங்க எந்த ஆர்டருமே கொடுக்கல. எனக்கு இப்போ கொஞ்சம் பண தேவை இருக்குயா. ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் கூப்பிட்றேன். ஓகே. மிருதுலா இதுக்கு will you marry me மெசேஜ் பண்ணியிருக்கா? ஹலோ, என்னப்பா மெசேஜ் பண்ண ரிப்ளை கூட பண்ண மாட்டீர? will you marry me மெசேஜ் பண்ணியிருக்க. அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணுறது? மெசேஜ் எதாவது மாற்றி அனுப்பிட்டியா? இல்லை, உனக்கு தான் சென்ட் பண்ணேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஏய், உனக்கு தான் ஆள் இருக்குன்னு சொன்ன. ஏண்டா சின்ன வயசுல எத்தனை தடவை என்ன மொக்க பண்ணியிருப்ப? அதுவும் இல்லாம நான் ஆட்டிடியூடான பொண்ணா? அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுத்த நல்ல ஷாக்கு. உண்மையாக தான் சொல்றியா? நிஜமாவே உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. போய் அப்பா அம்மாட்ட சொல்லி என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு. சரி. ஐயா, இன்னும் 2000 கட்டுறதுக்கு 20000 போட்டிருக்கீங்கயா. ஐயா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க ஐயா. நீ அப்பாவோட பிஸ்னஸ் நான் தான் பார்த்துக்க போகிறேன். நீ ரெகுலராக ஆர்டர் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். ஆர்டரை பார்த்து பண்ணி கொடுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கு கோயிலுக்கு குடும்பத்தோட போறேன். போயிட்டு வந்து உங்களை பார்க்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. விஜி, நானும் திருப்பதிக்கு வரேன். இல்லைங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, பழைய கஸ்டமர் வந்து பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. 20000 ரூபாய் அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. திருப்பதிக்கு எல்லாரும் குடும்பத்தோட போறோம். வந்த உடனே உனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன். பெருமாளே, இந்த குடும்பத்தை இப்பதான் கண் திறந்து பாக்குறியா? மா, மிருதுலா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. நீ என்ன சொல்ற? ஃப்ரெண்ட் அதுன்னு சொல்லிட்டு இருந்த. மா, என் விருப்பத்தை சொல்லியிருக்காமா. இப்படியோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டால, ரொம்ப சந்தோஷம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம்டா, உங்க அப்பாவுக்கு பழைய ஆர்டர்ல திரும்ப கிடைச்சிருச்சாமா. 20000 ரூபாய் அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஆமாடா மைசன், இந்த வட்டி திருப்பதி போயிட்டு வர செலவு கூட அப்பாவோட தான். ஓகே, சூப்பர்ப்பா. வாமா கனி, என் மனசு மாதிரி திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு. ஆன்ட்டி, நான் என் பேக் எடுக்க தான் வந்தேன். கனி கனி, சாரி கனி, ப்ளீஸ் கனி. இனிமே உன் பர்மிஷன்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேன் கனி. ப்ளீஸ் கனி, ப்ராமிஸ் இனிமே எடுக்க மாட்டேன் கனி. ப்ளீஸ் 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 கனி. இனிமே என் பர்மிஷன் இல்லாம என் ஃபோன் கால் அட்டன் பண்ணக்கூடாது. கனி, நாங்கெல்லாம் ஃபேமிலியாக திருப்பதி போகிறோம். நீயும் வாங்க, போயிட்டு வருவோம். ப்ளீஸ் ப்ளீஸ். சரி. சரி சரி, எல்லாரும் வேகமா போய் பண்ணுங்க. காலையில சீக்கிரமா திருப்பதி கிளம்பணும். என்ன விஜி, என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? சீக்கிரம் கிளம்புமா. வந்துட்டேன். புளி சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி எல்லாம் 3 நாளைக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் வாங்க போனவங்க இன்னும் காணோம். வந்துட்டாங்களே. அங்கேச்சுமா எல்லாம் ரெடியா? அம்மா, எங்க பாட்டியை காணோம்? பாட்டி இன்னும் ரெடியா இல்லையா? காலையில நான் கிச்சனே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த அம்மா இன்னும் என்ன பண்ணுது? அத்தை, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க? அத்தை என்ன இப்படி ஆயிடுச்சு? மா, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். நீ வரலையாம எங்க கூட? எல்லாரோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. பாட்டி தான் திருப்பதி போகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கடைசியில பாட்டியோட ஆசை நிறைவேறாம போயிடுச்சு. திருப்பதிக்கு போகாம என் உசுறு போகாதுடா. நேத்து நைட்டே என் சாமானத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்கெல்லாம் கிளம்புறதுக்கு நேரமாகுமேனு தான் கொஞ்ச நேரம் படுத்தேன். அதுக்குள்ள நான் போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? திருப்பதிக்கு போறோம். கோவிந்தா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.